ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கைகள் தொடர்பாக ஊடகத்தினருக்கு விளக்கம் அளித்த இரு பெண் அதிகாரிகள் தேசிய அளவில் கவனத்தை ஈர்த்து வருகின்றனர். யார் அவர்கள்? விளக்குகிறது இந்த தொகுப்பு. விமானப்படை விங் கமாண்டர் வியோமிகா சிங் பள்ளியில் படிக்கும் போது 6ஆம் வகுப்பிலிருந்தே விமானத்தில் பறக்க விரும்பியவர். NCCயில் சேவை செய்து பொறியியல் படித்துவிட்டு இந்திய விமானப்படையில் ஹெலிகாப்டர் நிரந்தர பைலட்டாக 2019 பணியில் சேர்ந்தார். இவரின் குடும்பத்தில் யாரும் இந்திய பாதுகாப்பு படையில் இல்லை. ஜம்மு காஷ்மீர், வடகிழக்கு மாநிலங்களில் மிகவும் கரடுமுரடான மலைப்பிரதேசங்களுக்கு மேல் 2500 மணி நேரம் பறந்த அனுபவம் பெற்றவர். இந்திய விமானப்படையில் உள்ள செட்டக் மற்றும் சீட்டா ரக ஹெலிகாப்டர்களை திறம்பட இயக்குபவர். கடந்த 2020 நவம்பரில் அருணாச்சல பிரதேசத்தில் பனி படர்ந்த உயரமான இடங்களில் சிக்கியவர்களை மீட்கும் பணியில் சாதுரியமாக செயல்பட்டவர் வியோமிகா. 21,650 அடி உயரத்தில் உள்ள மணிரங் மலைப்பகுதியில் மலையேறியவர் வியோமிகா சிங். ராணுவ பெண் அதிகாரி சோஃபியா குரேஷி ஒரு ராணுவ குடும்பத்தைச் சேர்ந்தவர் ஆவார். கலோனல் சோஃபியா குரேஷி குஜராத்தில் பிறந்தவர். உயிரி வேதியியலில் முதுநிலை பட்டம் பெற்றவர். இந்திய ராணுவத்தில் சோஃபியா 1999 பணியில் சேர்ந்தார். சோஃபியாவின் தாத்தா இந்திய ராணுவத்தில் பணியாற்றியுள்ளார். சோஃபியாவை திருமணம் செய்து கொண்டவரும் ஒரு ராணுவ வீரரே. சோஃபியா ஐநாவின் அமைதி குழுவில் 6 ஆண்டுகள் பணியாற்றியுள்ளார். கடந்த 2006 காங்கோவில் அமைதியை நிலைநாட்ட அனுப்பப்பட்ட குழுவில் இடம் பிடித்தார் சோஃபியா. 2016 ஆண்டு 18 நாடுகள் பங்கேற்ற எக்ஸசைஸ் ஃபோர்ஸ் 18 அணிவகுப்பு ஒத்திகையில் இந்திய ராணுவத்தை வழிநடத்தியவர் சோஃபியா. அந்த ஒத்திகையில் இந்திய அணியை வழிநடத்திய ஒரே மற்றும் முதல் பெண் அதிகாரி சோஃபியா தான். இந்திய ராணுவ குழுவினருக்கு பன்னாட்டு போர் பயிற்சி அளித்த முதல் பெண் அதிகாரி சோஃபியா. காப்ஸ் ஆஃப் சிக்னல்ஸ் பிரிவில் சோஃபியா தற்போது அதிகாரியாக இருக்கிறார்.